பராசக்தி பராசக்தி ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி பராசக்தி பராசக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி பராசக்தி பராசக்தி ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி சக்தி பராசக்தி பராசக்தி ஓம் சக்தி பராசக்தி சக்தி முழுசா சுத்தி முடிக்கணும். நான் பாத்துக்கிட்டே இருப்பேன். பராசக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி பராசக்தி. அம்மா ஏமாத்திக்கிட்டா தெரியுறீங்க? உங்க 2 பேர் பெண்டையும் இன்னைக்கு கழட்டுறேன். அத்தை பெரியமா இனியா, நீ எப்ப வந்த? இப்பதான் வந்தோம். நீங்க மட்டும் தான் வந்தீங்களா? ஆமாப்பா, நான் மட்டும்தான் தனியா சாமி கும்பிடலான்னு வந்தேன். கண்மணி அங்க பிரதட்சணை பண்ணிட்டு இருந்தா. இந்த கண்மணி ஏன் தான் எல்லாத்துலயும் இப்படி பொய்யா இருக்காளோ தெரியல. அதனாலதான் ராசாத்தி உண்மையாவே அங்க பிரதட்சணை பண்ண சொல்லி நான் பாத்துட்டு இருக்கேன். ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி பராசக்தி பராசக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி பராசக்தி 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 அத்தை ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி. மெதுவா மெதுவா. தலைய சுத்துதுமா. ஐயோ, என் இடுப்பெலும்பே உடைஞ்சிருச்சு. எழுந்திரு கண்மணி, எழுந்து சாமி கும்பிடு, எழுந்திரு. அம்மா என்ன வேண்டுதெல்லாம் முடிஞ்சிருச்சா? ஏன் கண்மணி, வேண்டுதல் வச்சுட்டா ஒழுங்கா பண்ண மாட்டியா நீ? சாமி காரியம் ஒழுங்கா பண்ணணும். எல்லாம் என் நேரம்டி. எங்க போய் நின்னாலும் புல்டோசர் கணக்கா நீதான் என் முன்னாடி வந்து நின்னு டார்ச்சர் பண்ற. எனக்கு என் மாமியார் படுத்துற பாடு கூட பரவாயில்ல. ஆனா நீ எல்லாம் அட்வைஸ் பண்ற ரேஞ்சுக்கு நான் வந்துட்டேன் பாரு. அதுதான் என்னால முடியல. இனியாவது சாமி காரியத்துல விளையாடாத. பெரியமா, கோயில் அன்னதான திட்டத்துக்கு பணம் கொடுக்கலான்னு வந்தோம். நாங்க போய் கொடுத்துட்டு வந்துடுறோம். அப்படியே இனியா, நானும் கொடுக்கணும். வாங்க போலாம். சரி வாங்க. அத்தை, நீங்க சொன்னபடி நான் வேண்டுதலை முடிச்சிட்டேன். ஒன்னும் சொல்லாம போறீங்களே. என்ன சொல்ற? இந்த வேண்டுதலை சாமிக்காக தானே நீ பண்ண. அந்த அம்மனே உனக்கு வழி காட்டும். அது வரைக்கும் பொறுமையா இரு. என்னடி, இப்ப வீட்டுக்கு போய் போர்ட்ல இந்த பிளானும் தோல்வி அடைஞ்சிருச்சுன்னு இன்ட்டு போட போறியா? முறைக்காத. நான் சொன்னது தானே செய்ய போற.
என்னடி வரிசையா ஒவ்வொரு பிளானையும் அடிச்சுக்கிட்டே போற போக்க பார்த்தா ஒண்ணு கூட சக்சஸ் ஆகாது போலியே. அதானே, அதுக்கு மொத்தமா ஒரே அடியா அடிச்சிட வேண்டியதானே? ஏன் தனித்தனியா அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க? இந்த மூணாவது கண்டிப்பா தோல்வியில முடியாது, சக்சஸ்ல தான் முடியும். மூணாவது பிளான் தற்கொலை முயற்சின்னு போட்டிருக்க. ஆமாமா, எனக்கு வேற வழி தெரியல. இந்த தற்கொலை முயற்சி பிளானை எக்ஸிக்யூட் பண்ணி எப்படியாவது சிம்பத்தியை கிரியேட் பண்ணி பெரிய வீட்டுக்குள்ள நுழைஞ்சிடணும். என்னம்மா இது விஷமா? இவன் ஒருத்தன் விவரம் தெரியாம வளர்றான். உண்மையான விஷயத்தை குடிச்சிட்டு சாகவா? இது தேனு ராமலிங்கம். நீ இந்த சினிமால எல்லாம் பார்த்ததுல தேன் தானே கண்மணி? பாத்தியா? ஏய், யாருக்கு கால் பண்ற கண்மணி? ராசாத்திக்கு தான். ராசாத்திக்கா? ஆமாமா, எந்த பிளான் பண்ணாலும் கடைசியில ராசாத்தி தானே வந்து அதை கெடுத்து விடுறா. அதான் இந்த பிளானை வச்சு ஸ்ட்ரெயிட்டா ராசாத்தியவே அட்டாக் பண்ண போறேன். நான் போடுற போடல அவளே பெரிய அத்தை கிட்ட பேசி பெரிய வீட்ல என்ன சேர்த்து வைக்கிறாளா இல்லையான்னு மட்டும் பாரு. சூப்பர். மாமா முடிஞ்சது, போலாமா? போலாம். கண்மணி எதுக்கு வீடியோ கால் பண்றா? ரசதி, போன்ல யாரு? கண்மணி மாமா, அதுவும் வீடியோ கால் வேற. அட்டெண்ட் பண்ணி பேசு. சொல்லு கண்மணி, ஏதாவது முக்கியமான விஷயமா என்ன? வீடியோ கால்லாம் வர? ஆமா, உன் மனசுல நீ என்ன நினைச்சிட்டு இருக்க ராசாத்தி? நீ மட்டும் உன் புருஷன் கூட நல்லா ஜாலியா இருந்துட்டு இருக்க. ஆனா நான் என் புருஷன் கூட சேரணும்னா ஏன் நீ அதை விடவே மாட்டேங்கிற? என்ன வளர்ற? நீயும் குமர மாமாவும் ஒண்ணு சேர விடாம நான் தடுக்கிறேனா? ஆமா, என் புருஷனோட மறுபடியும் சேர்ந்து வாழணும்னு ஆசைப்பட்டு என்னென்னமோ வேலையெல்லாம் செஞ்சு அவர் மனச கரைக்க பாக்குறேன். ஆனா நீயும் இனியனும் கடைசி நேரத்துல வந்து அதை கெடுத்து விட்டுறீங்க. இப்ப கூட கோயில அங்க பிரதட்சணம் பண்ணி மரகதோ அத்தை மனசுல இடம் பிடிக்கலான்னு அவங்க கிட்ட பேசி சரி பண்ணி வச்சிருந்தேன். ஆனா நீயும் இனியனும் வந்து அத்தை கிட்ட அத பேசி இத பேசி அவங்க மனச மாத்தி விட்டுட்டீங்க. தப்பு எல்லாத்தையும் உன் பேர்ல வச்சுக்கிட்டு என்ன பார்த்து குறை சொல்ற? அங்க பிரதட்சணம் பண்ற மாதிரி நடிச்சது நீயா நானா? எதையும் முழு மனசா அர்ப்பணிப்பா செய்யணும். சும்மா டிராமா பண்ணக்கூடாது. போட்டா இப்படிதான் நடக்கும். ரொம்ப சரியா சொன்ன ராசாத்தி, கரெக்ட் தான். அதான் முழு ஈடுபாடோட இப்போ நான் ஒரு காரியம் பண்ண போறேன். அத உன்னை சாட்சியா வச்சுக்கிட்டு தான் பண்ண போறேன். என் வாழ்க்கை இப்படி ஆறதுக்கு நீயும் இனியனும் தான் காரணம். அதான் உங்க கண் முன்னாடியே விஷத்தை குடிச்சிடலான்னு முடிவு பண்ணிருக்கேன். கண்மணியோட சாவுக்கு நாம தான் காரணம்னு உங்களுக்கு கடைசி வரைக்கும் உறுத்திக்கிட்டே இருக்கணும். அதுக்கு தான் வீடியோ கால்ல வந்தேன். கண்மணி, முட்டாள்தனமா எதுவும் பண்ணாத. அண்ணி, தேவையில்லாம எதுவும் பண்ணாதீங்க. நான் குமரன் கிட்ட பேசுறேன். ஆமா கண்மணி, எதுவா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம். நான் மரகத அத்தை கிட்ட பேசி மறுபடியும் உன்னை பெரிய வீட்டுல சேர்க்க சொல்றேன். என்ன, நீ எனக்கு பிச்சை போடுறியா? நீ பேசிதான் எனக்கு ஒரு வாழ்க்கை அமையணும்னா அப்படி ஒரு வாழ்க்கையே எனக்கு தேவையில்லை.
ஏ, அதுக்கு நான் செத்து போறேன்டி. அப்படியாவது நீங்க எல்லாரும் சந்தோஷமா இருங்க. ஏய், கண்மணி வேண்டாம். வேணா நீ, நான் சொல்றதை கேளுங்க. நான் சத்தியமா குமரகிட்ட பேசுறேன் நீ, நான் தான் சொல்றேன்ல. ஏய், அனி, கண்மணி, அனி, வேணா நீ, நான் பேசுறேன்னு சொல்றேன்ல. சொன்ன கண்மணி, கேளுங்க நீ. கண்மணி சும்மா சீன் போடுறேன்னு நினைச்சியா? இது நான் உனக்கு கொடுக்கிற தண்டனடி. மாமா, என் சாவு நீ கண்ணால பாரு. இதுக்கு காரணம் நீதான். மாமா. ஏய், உன்னை அந்த கடவுள் கூட மன்னிக்க மாட்டார். ஏய், கண்மணி, மாமா வாங்க மாமா போலாம். வா. சூப்பர் கண்மணி, சும்மா பிச்சு உதர்னியே. ஏய், அதான் போன் கட் ஆயிடுச்சுல, எந்திரி. ஏய், போதண்டி, எழுந்துரு. ஏய் கண்மணி, போதும் கண்மணி, என்ன இன்னும் நீ நடிச்சுக்கிட்டே இருக்க? நீ குடிச்சது தேனு தான் எனக்கு நல்லாவே தெரியும். இத பார், சீன் எல்லாம் போடாத, எந்திரி. மா, இல்லம்மா, இந்த வாட்டி நான் டிராமாலாம் போடல. நிஜமாவே விஷத்தை குடிச்சிட்டேன். ஏய், ஏய் போடி, நான் உன் அம்மாடி, எனக்கு தெரியாதா? இல்லம்மா, நிஜமாவே நான் குடிச்சது விஷம்தான். நல்லா நடிக்கிற கண்மணி. போதுண்டி, எந்திரிடி. அம்மா, இது தேன் இல்லம்மா, விஷம்தாம்மா. கசக்குது. ஐயோ, கண்மணி, 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 ஐயோ, என்னடி இப்படி பண்ணி வச்சுட்ட? என்ன பண்ணுவேன் நானு? கண்மணி, ஐயோ, ஒண்ணு புரியலையே. ஐயோ, ராமலிங்கம், ஐயோ, உண்மையிலேயே விஷத்தை குடிச்சிட்டா. எனக்கு கையும் உடல, காலும் உடல. ஏய் கண்மணி, ஏன்டி இப்படி பண்ண? எனக்கு வேற வழி தெரியலம்மா. ஐயோ கண்மணி, நான் என்ன பண்ணுவேன்? என்னையா ராமலிங்கம் நின்னுகிட்டே இருக்கேன். கோயிலம்மா, கண்மணி, கோயிலம்மா, கண்மணி. இப்ப அழுது ஒண்ணும் பிரயோஜனம் இல்ல. நான் போய் காரை ரெடி பண்றேன், நீங்க கை தாங்க போ, கூட்டு போ, வாங்க. போ, போ. கண்மணி, எந்திரி கண்மணி, எந்திரி கண்மணி, வாடி. ஐயோ, என்னடி பாவி இப்படி பண்ணிட்டியேடி. ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? கண்மணி, ஐயோ, கொஞ்சம் சீக்கிரமா போங்கயா. சரிங்கம்மா. அம்மா, என்னால முடியலம்மா. ஐயோ, வெய் சேர்ந்துருச்சுன்னா நம்ம மீட்டர் போட முடியாதே. டிரைவர் கொஞ்சம் சீக்கிரமா போப்பா. போறேம்மா, போறேம்மா. அம்மா, என்னால முடியலம்மா. ஏண்டி இப்படி பண்ண? எதுல எதுல விளையாடணும்னு ஒரு விவசாயே இல்லையாடி உனக்கு? ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? டிரைவர் கொஞ்சம் சீக்கிரமா போங்க டிரைவர். போயிட்டு தாம்மா இருக்கேன். நே, இப்படி போனா வேலைக்கு ஆகாதுனே. கொஞ்சம் ஷார்ட்கட்ல போனே, கொஞ்சம் சீக்கிரமா. போறேன் சார், போயிடலாம் சார். இத வந்துருமா ஹாஸ்பிட்டலுக்கு, சீக்கிரமா போயிடலாம். கண்மணி, கண்மணி, ஐயோ, யோ, வண்டி அடியா பின்னாடி. யோ, நீ எடியா வண்டிய பின்னாடி. ஒண்ணு இரு வரேன். யோ, அதான் அங்க இருந்து ஆரன் அடிச்சு வரேன்ல, அங்கேயே வண்டியை நிப்பாட்டி இருக்க வேண்டியதானே? நீ பாட்டு உங்க ஒப்பே ரோடு மாதிரி நேரா உள்ள வந்து விடுற. வண்டியை பின்னாடி அடியா. யோ, முட்டாளா நீ? இவ்வளவு பெரிய வண்டி லோடோட வந்துகிட்டு இருக்க, அதுக்கு வழி விடணும்னு அறிவு இல்ல? நீ பின்னாடி போயா? யோ, நீ போயா. ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு பேஷண்ட் அவசரமா கூட்டு போய்கிட்டு இருக்கமையா, நீ போ. அம்மா, கண்மணி, என்னால முடியலம்மா. வயிறு என்னமோ பண்ணுது, நெஞ்செல்லாம் அடைக்குதுமா. ராமலிங்கம் என்னையா ஆச்சு? ஏன் போக மாட்டேங்கிறாரு? சீக்கிரம் போ சொல்லு. யோ, அந்த அம்மா கத்திக்கிட்டு இருக்காங்கயா. உள்ள ஒரு பொண்ணு உசுருக்கு போராடிக்கிட்டு இருக்கியா. புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் வண்டியை எடுத்து வழி விடியா. ஹாஸ்பிட்டல் போகணுமா? சரி, எடுக்கிறேன். ஐயோ, அம்மா, என்னம்மா, நான் போடுற பிளான் எல்லாம் எனக்கு எதிராவே போகுது.
உண்மையாவே என்ன கொன்னுடுவீங்க போல. என்னால முடியலம்மா. போய் என்னன்னு பாருமா. யோ ராமலிங்கம், என்னையா நடக்குது? யோ வண்டியை எடியா. விஷத்தை குடிச்சிட்டு என் பொண்ணு உயிருக்கு போராடிட்டு இருக்கா. யாரு? கோகிலம்மாவா? அப்ப கண்டிப்பா வண்டி எடுக்க மாட்டேன். அவன் ஒழுங்கா வண்டி எடுக்க போனா அதுக்குள்ளேயும் கார்ல இருந்து கீழே இறங்கி வந்து காரியத்தை கட்டுப்பிட்டீங்களேம்மா. என்னால முடியல அம்மா. யோ என் பொண்ணு விஷத்தை குடிச்சிட்டு உசுருக்கு போராடிட்டு இருக்காயா. வண்டி எடியா. உன் பொண்ணு மத்தவங்களுக்கு வேணா விஷ வைப்பா, அவளாவது விஷத்தை குடிக்கிறதாவது. யார்கிட்ட கதை விடுற? டேய் யாரா நீ? எதுக்கு இப்படி சாவடிக்கிற? எலெக்ஷன்ல உங்க சைடு ஓட்டு போட்டா பணம் தரேன்னு சொன்னீங்கல்ல, நானும் நீங்க சொன்ன ஆளுக்கு தான் ஓட்டு போட்டேன். ஆனா நீங்களும் உங்க பொண்ணும் பணத்தை கொடுக்காம ஏமாத்துறீங்கல்ல, என்ன மறந்து போச்சா? யோ பழி வாங்குற நேரமையா இது? உன்னை நான் கெஞ்சி கேக்குறேன்டா. நான் எவ்வளவு பணம் வேணாலும் தரேன்டா இப்போ. முடியாது முடியாது, அதெல்லாம் முடியாது. டேய் எட்ரா வண்டிய. முடியாதுன்னு சொல்றேன்ல. ஏய் ராமலிங்கம் பாத்துட்டு இருக்க, சொல்லையா. ராசத்தி ராசத்தி ராசத்தி, இங்க பாரு ராசத்தி, கண்மணி உசுருக்கு போராடிட்டு இருக்கா. அந்த வண்டி குறுக்க நிக்குது. இவள சீக்கிரமா ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போகணும். அந்த வண்டிக்காரன் இப்ப பார்த்து வழிய விடாம பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கான். வண்டி அடியா, வண்டி எடு பின்னாடி, வண்டி அடியா. கொஞ்சமாவது மனசாட்சியோட நடந்துக்கோங்க. இப்படி ஆபத்துல இருக்கிறவங்க கிட்ட பிரச்சனை பண்ணுவீங்க? சேர்மனம்மா, தெரியாம பண்ணிட்டேன், மன்னிச்சிருங்கம்மா. யோ சரி, முதல்ல வண்டி எடு, போ. எடுத்துறேன் சார். நீங்க போய் வண்டியில ஏறு. போங்க போங்க. கண்மணி அண்ணே கொஞ்சம் சீக்கிரமா போங்க சார். சீக்கிரம் வண்டி எடுங்க, சீக்கிரம். யோ கொஞ்சம் சீக்கிரம் பையா. கடவுளே, என் பொண்ணுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. டாக்டர் என்னாச்சு டாக்டர்? நீங்க ஒன்னும் டென்ஷன் ஆக வேண்டாம். அவங்கள காப்பாத்தியாச்சு. அவங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல. ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். இன்னும் ஒரு 5 நிமிஷம் லேட்டா வந்திருந்தா கூட அவங்கள காப்பாத்திருக்க முடியாது. பாய்சன் பிளட்ல கலந்துருக்கும். நல்ல வேலை கரெக்டான டைமுக்கு கூட்டிட்டு வந்தீங்க. டாக்டர், என் பொண்ணை போய் பார்க்கலாமா? இன்ஜெக்ஷன் போட்டிருக்கேன். கொஞ்ச நேரம் மயக்கத்துல தான் இருப்பாங்க. அவங்கள நீங்க டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். கொஞ்சம் நார்மலானதுக்கு அப்புறம் போய் பாருங்க. சரிங்க டாக்டர். கடவுளே, என் பொண்ணை காப்பாத்திட்ட. என்னம்மா நீங்க அவளுக்கு புத்தி சொல்லி தடுக்க பாப்பீங்களா? அதை விட்டுட்டு அவளை விஷம் குடிக்க வச்சு வேடிக்கை பார்த்துட்டு இருந்திருக்கீங்க. விஷத்தை குடிக்கிறது தானே பிளானே. என்னது? ஒண்ணு இல்ல. கோகிலாமா, நான் உங்ககிட்ட தான் கேக்குறேன். அவ விஷம் குடிக்கிற வரை நீங்க தடுக்காம பாத்துட்டு இருந்தீங்களா? விஷம்னு நினைக்கல ராசாத்தி. எப்பவும் போல விஷம் குடிக்கிற மாதிரி டிராமா போடுறான்னு தான் நினைச்சேன்.